வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் சும்மா சூப்பராக கிறிஸ்பியாக எக் பப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பப்ஸோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் பப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் நான் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட எல்லா சைடும் உப்பு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அப்படி இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆயில் சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா பப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் மாவுலேயே ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நான் வந்து மாவுலேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி நிறைய சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டாமல் வரணும். அந்தளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதிகமாக ஆயில் அப்ளை பண்ண வேணாம், லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா மாவு வந்து காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவோட எல்லா சைடும் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எக் பப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து முட்டை முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை ஓடு மட்டும் தனியாக உடஞ்சி வரும். அதே சமயம் ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக முட்டையை அடித்து வேக வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடஞ்சி தான் வரும். முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பாயில் பண்ணிங்கனாலே போதும், முட்டை வந்து வெந்து வந்துடும். ஒரு அடுப்பில் வேகட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எக் பப்ஸ்க்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர்ற அளவு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இதில் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. நான் வந்து டைரெக்டாக மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் பப்ஸ் அப்படிங்கும்போது பச்சை மிளகாய் இருந்தால் அது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணல, மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆயிலை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். ஒரு தக்காளி, குட்டி தக்காளியாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 இல்லாட்டி 5 பப்ஸ் வர அளவு மட்டும்தான் மசாலா வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவு வர மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நான் சேர்த்துருக்க மசாலாலேயே கரம் மசாலா தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது மசால் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். மசால் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, இந்த ஆயிலே தான் வதக்க போகிறோம். ஸோ அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. அந்த மசாலா வந்து எந்த அளவு நல்லா வதங்குதோ அந்தளவு நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சும்மா சூப்பராக
எக் பப்ஸுக்கு தேவையான ஆனியன் மசாலா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். மாவு வந்து ஒரு மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சாச்சு. பாருங்கள் மாவு வந்து எந்தளவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் மொத்தமாக எனக்கு வந்து 8 உருண்டைகள் வந்தது. இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வரமாவு எடுத்துக்கோங்க. எக் இந்த மாதிரி உடைச்சி அதை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விஸ்கு அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் பட்டரை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து கோட்டிங்க்கு இடையில வந்து கோட்டிங்க்கு வந்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ஆயில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டரை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிச்சன் மேலேயே வந்து மாவு வந்து திரட்ட போகிறேன். இப்போது ஒரே ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வரமாவு அப்ளை பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மாவை திரட்டிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள் கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு இது மேலே கொஞ்சமாக வரமாவு அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் வரமாவு வந்து இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் பட்டர், அதை வந்து மேலே வந்து இப்படி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இன்னொரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஆல்ரெடி நம்ம ஆயில் கொஞ்சம் வரமாவு அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இது மேலே அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் வரமாவு. இது எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதாவது ஒரு லேயர் இன்னொரு லேயர் ஒரு லேயர் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து வரமாவு அப்ளை பண்ணுறோம். கூடவே கொஞ்சம் போல் பட்டர். இதே மாதிரி ஒரு 4 உருண்டையை உருட்டி இந்த லேயர் வந்து ஒரு 4 லேயராக வந்து போட போகிறேன். பாருங்கள் நான் வந்து 4 லேயர் வந்து இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக மேலே வந்து வரமாவு அப்ளை பண்ணி லைட்டாக ஜென்டலாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது லேயர் எந்தளவு மெலிசாக இருக்கோ அந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். 4 பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷீட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஈவன் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் வந்து எக்கை உள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள் நம்ம 4 கட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இனிமேல் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஈவனாக இல்லை அப்படிங்கும்போது லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தேய்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் நான் வந்து இதோடு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஆனியன் மசாலா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த முட்டையில் ஒரு அரை முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கார்னரை இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மைதா எடுத்து லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு பசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிற இன்னொரு கார்னர்லேயே அப்ளை பண்ணி இதை இப்படி இழுத்து இப்படி லைட்டாக ஒட்ட வச்சிடலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயே அப்ளை பண்ணிவிட்டு இழுத்து இந்த மாதிரி ஒட்ட வச்சிடலாம். மசாலா வெளியில் வந்துடக்கூடாது, அதனால் இந்த மாதிரி கேப் இருக்குது பாருங்கள். இது மேலேயும் லைட்டாக அந்த பசையை அப்ளை பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராகவே ஸ்டஃபிங்கோட பப்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 6 பப்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 2 கொஞ்சம் பெரிய பப்ஸு, மீதி 4 கொஞ்சம் சின்ன பப்ஸு, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே எக் வாஷ் கோட்டிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள், அந்த மாதிரி வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக இது மேலே எக் வாஷ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
எக் பப்ஸ் வந்து பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மைதா ஊறுறதுக்கு டைம் கொடுத்தா போதும், கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த டயத்தில் ஓடிஜியை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த ட்ரேவை அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே எக் பப்ஸ் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், நான் 30 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் ஓடிஜியில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராகவே எக் பப்ஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, 1/2 hour ஓடிஜியில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சும்மா சூப்பராகவே எக் பப்ஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. உங்களுக்கு வேணால் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக லேயர் பை லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வச்சு அந்த ஸ்டஃபிங்கு, அதுக்கப்புறம் எக்கு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டும் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த எக் பப்ஸு. இதே மாதிரி ஒரு டேஸ்டியான எக் பப்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.